சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே சீதா அருணுக்கு ஏற்கனவே மீனா தான் முன்னாடி நின்று ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்கன்ற உண்மை மூத்துக்கு தெரிய வந்ததை பார்த்துட்டு இங்கே மீனா எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு உண்மையும் ஒத்துக்கிறாங்க. மாமா நீங்கள் கோவப்படாதீங்க, நீங்களும் கோவப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடந்தது உண்மைதான். நான் தான் சீதாவுக்கும் அருணுக்கும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை செஞ்சு வச்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்துவும், மீனா நீ மற்றவங்களுக்காகலாம் பொய் சொல்லாத, இவங்களுக்காக நீ உண்மையை மறைச்சிட்ருக்க, நீ அப்படி என்றைக்கும் என்னை ஏமாற்ற மாட்ட அப்படின்னு மறுபடியும் முத்து மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் பேசிகிட்ருக்கிற உடனே இங்கே சீதா அழுதுகிட்டே, இல்லை மாமா, அக்கா சொல்கிறது உண்மைதான். நான் தான் அக்கா கிட்ட சொல்லி முன்னாடி நின்று எனக்கு அப்பாவும் இல்லை, நீயாவது கல்யாணத்தை செஞ்சு வைன்னு சொன்னேன். இங்கே மீனாவுக்கும் எனக்கும் அக்கா தான் கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. அக்கா மேலே தப்பு இல்லை, நான் சொல்ல போய் தான் யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு கல்யாணமே நடந்தது அப்படின்னு இங்கே சீதாவும் ஒத்துக்கிறாங்க. சந்திராவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன சீதா சொல்கிற, இங்கே 2 பேரும் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கிறீங்களா மாப்பிள்ளை, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, மீனா உண்மைதானா, அப்போ நீ சொன்னது எல்லாமே உண்மையா, இந்த அருணை நம்பி என்கிட்ட கூட கேட்காம என் பேச்சை மீறி இப்படி ஒரு கல்யாணத்தை நீ செஞ்சு வச்சிருக்கிறியா? என்னால் நம்ப முடியல மீனா. இந்த அருணோட ஃப்ரெண்டு சொன்னப்போ கூட நான் நம்பவே இல்லை மீனா. உன் மேலே கண்டிப்பாக எந்த தப்பும் இருக்காதுன்னு உன் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன், நீ என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு முத்து பேசிக்கிட்டே கண் கலங்க ஆரம்பிக்க உடனே மீனாவும், வேண்டாங்க, நீங்கள் எந்த தப்பும் செய்யலை, நீங்கள் மனவேதனையோடு இருக்க வேண்டாம், நான் செஞ்சது எல்லாமே தப்பு தாங்க, உங்கள் பேச்சை நான் மீறி இருக்கக்கூடாது, உங்ககிட்ட சொல்லாமல் இப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடாது, என்னால் குடும்பமே அவமானப்பட்டு நிற்கிறீங்களே அப்படின்னு மீனா ரொம்பவே அழ ஆரம்பிக்கும் போது இங்கே உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன நடக்குது இங்கே, நீங்கள் 2 பேரும் பேசுகிறத ஏற்றுக்கவும் முடியல, என்னால் இதை ஒத்துக்கவும் முடியல. ஏமா, முத்து உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தான், சீதா நீயுமா இப்படியெல்லாம் செய்வ? ஏற்கனவே மீனா இங்கே ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணத்தை செஞ்சதுலேயே அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. நான் கூட இங்கே மீனா கிட்ட பேசாமல் இருந்தேன். இப்படி இருக்கும்போது ஏமா மீனா இப்படிலாம் செஞ்ச? உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாரும் உங்களை நல்லா வளர்த்துருக்காங்கன்னு உங்களை விட்டு கொடுக்காம பேசினேன். இப்போ பாரு, நீ செஞ்ச இந்த கல்யாணத்தால் இத்தனை பேர் முன்னாடி முத்து மட்டும் இல்லை, நாங்களும் தலை குனிஞ்சு நிற்கிறோம். உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு மீனா, என்ன இப்படி செஞ்சு வச்சிருக்கிற நீன்னு கேள்வி கேட்க உடனே இங்கே சந்திரா எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஏதோ தங்கச்சி மேலே உள்ள பாசத்தில் மீனா இப்படி தெரியாமல் செஞ்சிட்டா, அதனால் யாரும் கோவப்படாதீங்க. அதான் இப்போ மாப்பிள்ளைக்கே இங்கே சீதாவை தான் ஏற்கனவே இந்த அருண் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணதா தெரிஞ்சிருச்சுல, நம்ம பிரச்சனை செய்ய வேண்டாம், சொன்ன நேரத்தில் இந்த கல்யாணம் நடக்கட்டும் மாப்பிள்ளை, நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு சந்திரா அழ ஆரம்பிக்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, எதுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செய்ய செய்ய நாங்கள் குடும்பமாக அவமானப்பட்டு நிற்கணுமே, அதுக்காக நான் இந்த அருணோட கல்யாணத்தையும் என்னை ஏமாத்தின சீதாவோட கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணுமா? எந்த அவசியமும் இல்லை. வெளியில் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு பணம் இல்லாமல் இந்த சீதா கல்யாணத்தை, அதுவும் சீதா சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக எவ்வளோ பெரிய செலவானாலும் பரவாயில்ல, நான் நடத்தி வைப்பேன். ஆனால் இவங்க எல்லாரும் முன்னாடியே அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணத்தை செஞ்சுட்டு ஏன் முன்னாடி நடித்து ஏமாற்றுவாங்க. இனி யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன? நான் மற்றவங்கள நம்பி இனி ஏமாற விரும்பலை. அதுவும் உங்கள் வீட்டு ஒரு பிரச்சனையில் நான் தலையிடவே விரும்பலை. நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் சரி, இனி உங்கள் வீட்டு மாப்பிள்ளையா, உங்கள் மூத்த மகனா என்னால் உங்கள் வீட்டில் எந்த உதவியும் செய்ய முடியாது, இது என் முடிவு அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவும், என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசினா அப்புறம் அம்மாவால் தாங்கிக்க முடியாது, மாமா நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ரவி மனோஜன் எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. விஜயா ரொம்ப கோவமாக திட்டுறாங்க, முதல்ல கிளம்புவோங்க, இவன் முகத்தை பார்த்தாலே பிடிக்கல, இவன் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு தான் தோணுது. இங்கே பாருங்கள், நம்ம குடும்பத்தை இங்கே வர வச்சு எவ்வளோ அவமானப்படுத்திட்டான்னு. ஏற்கனவே தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கும் போதெல்லாம் பேசாமல் இருந்தால இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மீனாவும் ரோகிணி மாதிரி தாங்க, பொய் சொல்லி ஏமாத்துறதுல இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான். அங்கே ரோகிணி தான் நம்மளை குடும்பத்தை அவமானப்படுத்தினான்னு நினச்சேன், இன்னைக்கு மீனாவும் அதே மாதிரி செஞ்சுட்டா பார்த்தீங்களா அப்படின்னு ரொம்ப கோவமாக அங்கே எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆனாலும் இங்கே சீதா அருணோட கல்யாணம் நடக்கணும்னு மீனாவே முன்னாடி நின்று கல்யாணத்தையும் நடத்தி வைக்க சந்திராவால் தாங்கிக்க முடியல. தான் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் மீனா இப்படிலாம் செஞ்சிட்டாலே, என்னதான் சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாலும் முத்து தம்பி கோவமாக கிளம்பி போயிட்டாரு. அதுவும் இங்கே மீனாவோட மாமியார் மாமனார்னு எல்லாரும் திட்டிட்டு கிளம்பி போயிருக்காங்க. இனி மீனா அங்கே போனால் என்ன நடக்குமோ தெரியல. என் 2 பொண்ணுங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டேன். ஆனால் இங்கே சீதாவோட கல்யாணம்
நடக்கிறதுக்குள்ள மீனாவோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு அழ ஆரம்பிக்க, உடனே அங்கே வந்த சத்யாவும், அக்கா என்னதான் இருந்தாலும் முத்து மாமா கிட்ட சொல்லாமல் நீ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் செஞ்சு வச்சிருக்க கூடாது. இப்போ பாரு நீ எவ்வளோ கஷ்டப்படுற. முத்து மாமா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு. அவரால் தானக்கா நான் பரீட்சையில் பாஸ் ஆகி ஒரு வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையிலே இருக்கேன். நீ ஏன்க்கா அவர் பேச்சை கேட்கல? உனக்கு தானே இப்போ பிரச்சனை நிறையா வருது அப்படின்னு இங்கே மீனா செஞ்சது தப்புன்னு எல்லாருமே சொல்ல, மீனா ஆமாம் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான். இனி என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் அதை மீறி நான் இதையும் செய்ய மாட்டேன். அவரை எப்படி சமாளிக்கணும் சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. கல்யாணம் நல்லபடியாக முடியுது. சீதாவும் அருணோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே சந்திரா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இந்த ஒரு கல்யாணத்துக்காக மீனா தான் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் எடுத்த முடிவால் மீனா வாழ்க்கை இனி என்ன ஆக போதோ தெரியல. என் பொண்ணுக்காக போய் அங்கே சம்மந்தி வீட்டில் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாவது அவளுக்கு ஒரு நல்லபடியாக அங்கே வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. நீங்கள் கவலைப்படாதீங்க சம்மந்தி, மீனாவோட நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும். உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லா பார்த்துப்போம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இதெல்லாம் மீனா முதல்லையே நம்மக்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம், இல்லை முத்துக்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம். உண்மையை மறைச்சது தப்பு தானே. அதான் அந்த முத்து வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசிட்டு அருணும் சீதாவும் அருணோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மீனா முத்துவோட வீட்டுக்கு வராங்க. விஜயா, ரோகிணி, அண்ணாமலை, மனோஜ்னு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மனோஜ் சொல்கிறாரு, அம்மா ரோகிணி ஏதோ பொய் சொல்லிட்டா, ஏமாத்திட்டான்னு இப்போ வரைக்கும் என்னை கூட ரோகிணி கிட்ட பேச விடாமல் நீங்கள் செஞ்சீங்கல்ல, அதான் ரோகிணி என் கடைக்கு வரக்கூடாது, ஏன் வீட்டு வேலை எல்லாத்தையும் ரோகிணி தான் செய்யணும்னு நீங்கள் ரோகிணிக்கு என்னென்ன சொன்னீங்க. ரோகிணி பணம் ஏற்பாடு பண்ணணும், சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே உங்ககிட்ட கொடுக்கணுன்ட்டு. அதே மாதிரி தானேம்மா மீனா இன்னைக்கு நம்ம குடும்பத்தையும் முத்துவையும் ஏமாத்திருக்கா. அந்த மீனாவை மட்டும் நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். உடனே ரோகிணியும், ஆமாம் ஆண்டி, நான் செஞ்ச தப்புக்கு நான் எவ்வளவோ இங்கே அவமானப்பட்டுட்டேன். ஆனால் மீனாவால் இன்னைக்கு குடும்பம் அங்கே கல்யாணத்தில் தலை குனிஞ்சு வந்திருக்கோம். சொந்தக்காரங்களாம் என்னென்ன பேசிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கல்ல. இப்படி ஒரு மருமக அந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கா. அதுவும் தான் வீட்டுக்காரர் பேச்சை கேட்காம தான் தங்கச்சிக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்னு வந்த எல்லாரும் பேசிக்கிட்டாங்க ஆண்டி. அதனால் மீனா வந்த உடனே அவங்களையும் நீங்கள் என்ன மாதிரி தான் இனி நடத்தணும். அப்போ தானே நான் ஏமாத்துறதுக்கு நீங்கள் செஞ்சதெல்லாம் மீனாவுக்கும் நடந்தால் தானே நீங்கள் எப்பயுமே எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதா என்னால் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல விஜயா சொல்கிறாங்க, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என்னையும் மனோஜையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்க. ஆனால் அந்த மீனா முத்துவை தானே ஏமாத்திருக்கா. இதில் எனக்கு என்ன பிரச்சனை பெருசாக வரப்போகுது. மீனாவை நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது, நீயா செய்வ? அந்த மீனா இந்த வீட்டில் தான் இருக்கணும். ஆனால் என் சொல் பேச்சை எல்லாம் கேட்கணும். அவள் வெளியில் போகிறதா இருந்தாலும் அங்கே வேலைக்கு போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும். இனி மீனா சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட தான் கொடுக்கணும். தன்னுடைய அம்மாவுக்காகவும் தங்கச்சி தம்பின்னு எல்லாருக்காகவும் பணத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி பார்த்தியா அந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு. அதுக்காக இன்றைக்கி மீனாவை நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வர அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னம்மா மீனா, சீதா கல்யாணம் நல்லபடியாக நடந்துதான்னு கேட்க, ஆமாம் மாமா, நீங்கள்லாம் இருந்திருக்கணும். நீங்கள்லாம் கோவத்தில் கிளம்பி வந்துட்டீங்க. சீதா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டா தெரியுமான்னு சொல்ல, உடனே விஜயா, அப்படி தான் மனசு வேதனைப்படணும். நீங்கள் 2 பேரும் என்ன பெரிய நல்ல வேலையாக செஞ்சுருக்கிறீங்க. குடும்பத்துக்கு தெரியாமல், உன் மாமியார் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? தெரிஞ்ச உடனே உன்னை பாராட்டுவாங்களா என்ன? போனா போதுன்னு அங்கேயே முத்து கோவத்தில் உன்னை வெளுத்து வாங்காமல் கிளம்பி போனானே, அதுவே பெருசு. உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ரொம்ப நல்லபடியாக வளர்த்துருக்காங்கன்னு உன் மாமனார் என் வீட்டுக்காரர் பெருமையாக பேசுவார். இன்றைக்கி உங்கள் குடும்ப லட்சணம் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த மாப்பிள்ளை கிடச்சா உங்கள் குடும்பத்துக்கு பெரிய லாபம். ஏன் முத்து மாதிரியே இந்த அருணும் உங்கள் குடும்பத்துக்காக நல்லா சம்பாதிச்சு கொடுப்பான். இந்த வந்த மாப்பிள்ளையை அப்படியே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்கேன். அப்படி தானே மீனா? உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காகவே மாப்பிள்ளை கிடைக்கணுன்ற மாதிரி நீயும் உன் தங்கச்சியும் யோசிச்சிருக்கீங்க. அதனால தான் யாருக்கும் தெரியாமல் அந்த அருணை விரும்பினா உன் தங்கச்சி நீ கல்யாணத்தையே செஞ்சு வச்சுட்ட. அப்புறம் எதுக்காக இங்கே முத்துவை வெளியில் கடன் வாங்க வச்சு ஆடம்பரமாக இந்த வீண் செலவு செஞ்சு இப்படி எல்லாரையும் வர வச்சு இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை செய்யணும்? நீ ஆனால் நல்லாவே நடித்து ஏமாத்திட்ட.
உன்னை பற்றி முத்து இனி நல்லா புரிஞ்சு வச்சுருந்துருப்பான். நாங்கள் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்ற அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? முத்து உன்கிட்ட இனி பேச போகிறதும் இல்லை, உன் முகத்தில் முழிக்க போகிறதும் இல்லை. இது ஒன்று போதாதா நீ அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு? என்னவோ முத்து உன்னை விட்டு கொடுக்க மாட்டானா, நீ என்ன சொன்னாலும் கேட்பானா? முத்து அப்படி தான் இருந்தான், உன் குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் செஞ்சான். ஆனால் நீ முத்துவை விட்டு கொடுத்து முத்துவை அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தினியே. நீ எல்லாம் ஒரு நல்ல மருமகளாடி. உங்கள் அம்மா வீட்டில் உள்ளவங்க தான் முக்கியம்னா அங்கேயே இருக்க வேண்டியதானே? எதுக்குடி இங்கே வர? சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அங்கே கொண்டு போய் கொடுத்தது பத்தாதுன்னு உன் தங்கச்சிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி இங்கே நாங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் பதில் பேசாமல் நடிச்சிட்டு இருந்தியா? உன்னெல்லாம் நம்புனா முத்து வேற இந்த நிலமையில தான் நிற்கணும். அவன் வரட்டும், இன்னைக்கு உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே மீனா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, ஏற்கனவே என்னால் தாங்கிக்க முடியாத மனவேதனையில் வந்திருக்கேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் செஞ்ச தப்பால் என் வீட்டுக்காரர் அந்த கல்யாணத்தில் கூட நிற்காமல் வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப மனவேதனையில் இருக்கேன். இப்படிலாம் பேசாதீங்க, தாங்கிக்க முடியலன்னு சொல்ல உடனே ரோகிணி, என்ன மீனா இப்படி பேசலாம்? இப்படி நான் தப்பு செஞ்சப்ப நீங்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டினீங்க, நீங்களும் தானே என்னை எதிர்த்து கேள்வி கேட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு தப்பு செஞ்சால் எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீங்களும் இந்த வீட்டோட மருமக தானே. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இப்படி கல்யாணம் செஞ்சு வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. ஏன் முத்து உங்கள் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்தீங்களே, அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு தான் இப்படி கல்யாணத்தை செஞ்சீங்களா, இல்லை தெரியாமல் செஞ்சீங்களான்னு எனக்கே ஒன்றும் புரியல. அப்போ முத்துவை விட உங்களுக்கு உங்கள் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம், முத்து என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது உடனே மனோஜோ, ரோகிணி, இந்த மீனா கிட்டலாம் நீ ஏன் பேசுகிற? மீனாவை பற்றி இப்போ எங்கள் அம்மாவுக்கு கூட புரிஞ்சிருக்கும். ஏதோ நீ பொய் சொல்லிட்டேன்றதுக்காக எங்கள் அம்மா உன்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. அந்த மீனா முத்து முன்னாடி திட்டினாங்கல்ல, அதே வேலையை தான் இன்றைக்கி மீனா செஞ்சுருக்கா. என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி அந்த முத்துக்கிட்ட நடித்து பேசி இந்த கல்யாணத்துக்காக எவ்வளோ செலவு செஞ்சாங்க. இப்போ பார்த்தியா, இந்த கல்யாணம் செஞ்சதே வீண் செலவில் தான் அப்படின்னு முத்துக்கு புரிய வந்திருக்கும். அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருக்கலாம். இந்த கல்யாணத்துக்கு வேற என் கடையிலேருந்து பொருளை கொடுக்கணும்னு வேற அப்பா சொல்லிட்டாரு. இதில் அப்பா 50,000 ரூபா பணத்தை வேற எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ரோகிணி வேற மேக்கப் போடுறேன்னு அந்த சீதாவுக்கு பணமே வாங்காமல் மேக்கப் பண்ணியிருக்கா. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? அதான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணத்தை செஞ்சிட்டிங்களே, அப்புறம் எதுக்காக எங்களை வேற வேலைக்கு நாங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனீங்க? ரவி ரொம்ப பாவம், அங்கே சாப்பாடு செலவெல்லாம் வேற எடுத்துக்கிட்டான். தேவையா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம்? இந்த முத்து மீனாவெல்லாம் மன்னிக்கவே மன்னிக்காதீங்கம்மா. இவங்களால இன்னைக்கு நான் கூட வேலைக்கு போகாமல் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நான் செய்கிறது, வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனாதாம்மா. தன் தங்கச்சி கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமாக செஞ்சு நம்மளை வந்து பொறாமப்பட வைக்கணும்னு நினச்சால, அதான் கல்யாணத்தில் அவமானப்பட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு மனோஜும் பேசுகிறாரு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மனோஜ், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? சீதா கல்யாணத்துக்காக நாம் என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் சொல்லி காமிக்கிறீங்க. என்ன தான் இருந்தாலும் மீனா தான் தங்கச்சி வாழ்க்கைக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தது சரிதானே? முத்து முன்னாடியே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருந்தா மீனா ஏன் இப்படிலாம் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறாங்க? அவங்களுக்கு அப்படி ஒரு அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லை, மீனா முத்து மனசை மாற்றணும்னு நினச்சாங்க. ஆனால் முத்து அருண் மேலே உள்ள கோவத்தில் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு ரொம்பவே பிடிவாதமாக இருந்தார். அதனால தான் வேற வழி தெரியாமல் சீதா அருணை விரும்பினதுனாலையும் அருண் சீதாவை விரும்பினதாலையும் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க. இதில் மீனா மேலே தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன், நானும் இங்கே வந்து ரவியும் கூட தான் இப்படி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கோயிலில் மாலை மாற்றிக்கிட்டோம். எங்களுக்கு மீனாவும் உதவி செஞ்சாங்க. இப்போ நாங்கள் நல்லா சந்தோஷமாக தானே இருக்கோம். ஏன் ஆடம்பரமாக கல்யாணத்தை செஞ்சால் தான் நிம்மதியாக வாழ முடியுமா? அவங்க மனசு அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சு அவங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை தான் மீனா நினச்சிருப்பாங்க. முத்து கோவத்தில் இருக்காருன்னா அதெல்லாம் கொஞ்ச நாளையில் சரியாயிரும். ஆனால் நீங்கள்லாம் ஏன் மீனாவை நிற்க வச்சு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கன்னு தான் எனக்கு புரியல. நானே மீனா கிட்ட சொன்னேன், முத்து ஒத்துக்கலைன்னா உங்கள் தங்கச்சியை நீங்களே அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்கன்னு. அப்படி தானே மீனா செஞ்சுருக்குறாங்க. அதுக்காக மீனாவையும் மீனா குடும்பத்தையும் எதுக்காக இவ்வளோ ஏளனமாக பேசி அவமானப்படுத்துறீங்க? போதும் மனோஜ், நீங்களும் ரோகிணியும் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அங்கிளோட 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க. அதெல்லாம் முத்து மூலமாக ஜீவா வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. என்னவோ பெருசாக தப்பே செய்யாத மாதிரி மனோஜ் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. அது மட்டுமா, வீட்டில் இருந்த நகை பணம்னு எல்லாத்தையும் உங்கள் பிஸ்னஸ்க்காக எடுத்துகிட்டு போனீங்க. மீனாக்கு அந்த நகையை திருப்பி கொடுத்துட்டீங்களா? இல்லை மாதம் மாதம் இங்கே அண்ணாமலை மாமாவுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்ருக்கீங்களா?
எதுவுமே இல்ல. என்னவோ நீங்க ரொம்ப நல்லவர் மாரி பேசுறீங்க. மீனாவ பத்தி பேச இந்த வீட்ல யாருக்கும் தகுதி இல்ல. ஏன்னா, எல்லாரும் சின்ன சின்ன விஷயத்துல தப்பு செய்றோம். ரோகிணி நீங்களும் தானே நெறைய பொய் சொல்லியிருக்கிறீங்க. மீனா வேணும்ன்லாம் எதுவும் செய்யல. அவங்க தங்கச்சி வாழ்க்கைக்காக பொய் சொன்னாங்க. அதுல தப்பும் கிடையாது. இங்க முத்துவ கூட மீனா சமாளிச்சு மனச மாத்திருவாங்க. ஆனா நீங்க எல்லாரும் வேணும்னே மீனாவ நிக்க வச்சு அவமானப்படுத்துறீங்க. அவங்க குடும்பத்த பத்தி பேசவே பேசாதீங்க யாரும். மீனா நீங்க ஏன் மீனா நீங்க அழுகுறீங்க? இவங்க கேள்வி கேட்டா பதில் பேச முடியாதுன்னு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்க ரொம்ப பாவம். ஏற்கனவே கல்யாண மண்டபத்திலயும் அத்தன பேர் முன்னாடி முத்து உங்கள கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினாரு. அப்பயும் அழுதுகிட்டே இருந்தீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் உங்கள திட்டுறாங்க. நீங்க ஏன் மீனா பொறுமையா இருக்கிறீங்க? அவங்க கேள்வி கேட்டா சரியான பதில் கொடுக்க வேண்டியதானே? உங்க தங்கச்சி வாழ்க்கை நீங்க முடிவெடுத்தீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க போங்க மீனா. இவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் பேசாதீங்க அப்படின்னு மீனாக்கு சப்போர்ட் பண்ணி இங்க விஜயாவையும் ரோகிணியவும் வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. செட்டுக்கு போன முத்து ரொம்ப கோவமா இருக்கிறத பார்த்துட்டு செல்வம் பேசிட்டு இருக்காரு. முத்து என்னதான் இருந்தாலும் நீ இப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாதுப்பா. நீ கோவத்துல என்ன நடந்ததுன்னு புரிஞ்சிக்காம கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி பேசிட்ட. எப்படியோ சீதா கல்யாணம் அவ மனசுக்கு ஏத்த மாதிரி அருண் கூட நடந்திருக்கு. ஆனா நீ மீனா சிஸ்டர் மேல கோவப்படுறதுல என்னப்பா நியாயம் இருக்கு? நீ வீட்டுக்கு போ. பாவம் மீனா சிஸ்டர் அழுதுகிட்டே இருப்பாங்க. உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ போய் பேசி 2 பேரும் நிம்மதியா வாழ்ற வழிய பாருங்க. சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக்காதப்பா முத்துன்னு சொல்ல. என்ன பேசுற செல்வம்? அத்தனை பேர் முன்னாடி நான் தான் கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன்னு தலை நிமிர்ந்து நின்னேன் தெரியுமா? அந்த அருண்க்கு மேலே எனக்கு கோவம் தான். ஆனாலும் எல்லாத்தையும் இங்கே சீதா பார்த்துப்பா. அவள் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு நினச்சேன். எனக்கு இவங்க கல்யாணம் நடக்கிறதெல்லாம் பெருசு இல்லை. மீனா எப்படி என்னை ஏமாத்தலாம்? மீனா செஞ்சது தப்பு தானே? என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. என்கிட்ட சொல்லாமல் என் பேச்சை மீறி இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சா யாராவது என்னை மதிப்பாங்களா? ஏன் அந்த அருண் கூட என்னை மதிக்க மாட்டான். அப்போ தங்கச்சி வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிற இந்த மீனா என்னை பற்றி யோசிக்கலல்ல. என் அம்மா, என் அண்ணன் மனோஜ், அந்த ஒரு பார்லலம்மான்னு எல்லாரும் மீனாவால் என்னை எவ்வளோ அவமானப்படுத்தி பேசுவாங்க. இந்த கல்யாணத்துக்கு தானே வீண் செலவு செய்ய வச்ச. நீயும் வெளியில் கடன் வாங்கினேன்னு கேள்வி கேட்டால் என்னென்னு பதில் பேச முடியும்? மீனா செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இனி மீனா முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன். சொல்லப்போனால் நடந்த பிரச்சனையால் மீனா என் வீட்டுக்கு கூட வந்திருக்க மாட்டா. அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. நீ உடனே சரிப்பா, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. இவ்வளோ நேரம் ஆகுது. இப்படியே நடந்த விஷயத்த பற்றி யோசிச்சுட்டு இருந்தா பாரு, என் பொண்டாட்டி வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீ கிளம்பு முத்துன்னு முத்துக்கிட்ட பேசி புரிய வச்சு வீட்டுக்கு அனுப்ப அங்கே மீனா வந்து இருக்கிறத பார்த்த உடனே முத்துவால் தாங்கிக்க முடியல. அப்பா என்னப்பா இவ எதுக்குப்பா இங்கே வந்தா அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே அண்ணாமலையும் யாரை கேட்குற முத்துன்னு சொல்ல, இந்த மீனா தான்ப்பா. அவள் செஞ்ச வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அவதுக்குப்பா இங்கே வந்திருக்கா. அதான் அவள் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம்னு ஏற்கனவே கல்யாணம் செஞ்சு வச்சு என்னை ஏமாத்தினாலப்பா. இவ முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு தான்ப்பா இவ்வளோ நேரம் நான் வீட்டுக்கு வரல. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா எந்த தைரியத்தில்ப்பா யாருக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா மீனா அப்படின்னு கேட்க, இங்கே உடனே மீனாவும் என்னங்க பேசுகிறீங்க? நீங்கள் என் வீட்டுக்காரர். நீங்கள் இருக்கிற இடத்துல தானே நானும் இருக்கணும். இப்படி பேசினா எப்படி? பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்குன்னு நான் இங்கே வராமல் இருந்தால் சரியாயிருமா? நான் தான் ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் இப்படி பேசினா எப்படிங்க? நீங்களே என்னை புரிஞ்சுக்கலன்னா இந்த வீட்டில் உள்ள யாராவது மதிப்பாங்களான்னு கேட்க, உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும்னு நினைக்கிறிய மீனா? அதே மாதிரி உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பண செலவெல்லாம் செஞ்சனே, என்ன மதிக்கணும்னு எல்லாரும் மதிக்கணும்னு நீ நினைக்கலல்ல? அங்கே வந்தவங்கலாம் என்னென்ன பேசுனாங்கன்னு பார்த்துட்டு தானே இருந்த. மீனா தான் வாழ்க்கையை பற்றி யோசிக்கல, முத்துவை கொஞ்சம் கூட மதிக்கலன்னு பேசுனாங்க. அதுதானே உண்மை. என்னை உண்மையாகவே நீ மதிச்சிருந்தா, எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா இந்த நடந்த கல்யாணத்தையாவது என்கிட்ட சொல்லியிருப்ப. நான் என்னவோ உங்கள் குடும்பத்தை பற்றி யோசனை பண்ணி உங்கள் குடும்பத்தோட மூத்த மகன் நினச்சி எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சீதாவுக்கு நல்ல வரன் பார்க்கணும், நல்ல ஒரு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்கெல்லாம் போய் அந்த வரனுக்காக பார்த்தேன். எவ்வளோ பணம் வீண் செலவு செஞ்சேன்னு எனக்கு தானே தெரியும். அப்போ எனக்கு தானே அது கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா உன் குடும்ப பிரச்சனையில் தலையிட்டிருக்க மாட்டேன். சீதாவுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துருப்பேன். உன் குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் செஞ்சு நான் தலை குனிஞ்சு நிற்கணும். அதுதான் எனக்கு வேலையாகவே இருக்கா என்ன? உன் குடும்பத்துக்காக நான் என் அம்மா கிட்ட எவ்வளோ அசிங்கப்பட்டேன் பார்த்துட்டு தானே இருந்த. அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி நீயும் நிரூபிச்சிட்டல்ல. இனி உன் தங்கச்சி தம்பிக்கிட்ட நீ பேசக்கூடாது. உன் அம்மாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. ஏன் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் குடும்பம்தான் வேணும், என் அம்மா கிட்ட பேசுவேன், என் தங்கச்சியை பார்க்க போவேன்னு நீ நினச்சா இப்போவே கிளம்பிரு. இந்த வீட்டில் நீ இருக்காத.
சொல்லப்போனால் நானும் மற்றவங்க மாதிரியே இருந்திருக்கணும் மீனா. உன்னை ரொம்ப நம்புனேன்ல, அதான் இப்போ ஏமாந்துட்டேன். இந்த வீட்டு மருமகளா உங்கள் வீட்டில் உள்ள யாரையும் பார்க்காம பேசாமல் இருந்தால் மட்டும்தான் என் மனைவியாக இந்த வீட்டில் இருக்க முடியும். இல்லை என் குடும்பம் தான் முக்கியம், என் தங்கச்சி தம்பிக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. உங்கள் அம்மா வீட்டில் இரு, ஆனால் என் முகத்தில் முழிக்காத, என்கிட்ட உரிமை இருக்குன்னு வந்து பேச வராத அப்படின்னு முத்து சொல்லிட்டு போகிறாரு. மீனாவால் தாங்கிக்க முடியல. ஒரு பக்கம் என் வீட்டுக்காரர், இன்னொரு பக்கம் என் அம்மா தங்கச்சி தம்பின்னு, இதில் நான் என்ன முடிவெடுக்கிறது? என் குடும்பத்து மேலே உள்ள கோவத்தில் இங்கே முத்து இப்படி பேசிட்டு போகிறாரே, நான் என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு அழுதுட்டு நிற்க விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா நீ செஞ்ச தப்பால், நீ சொன்ன பொய்யால், நீ மறைச்ச உண்மையால் முத்து எவ்வளோ கோவமாக பேசிட்டு போகிறான்னு. இனி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறதும் இல்லை, உங்களுக்குன்னு மாடியில் ரூம் கட்ட போகிறதும் இல்லை. நீ சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு வெளியில் போக தான் போகிற, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் இப்படி முத்துவும் விஜயாவும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே தாங்கிக்க முடியாத மீனா, யாருக்கும் பிரச்சனையாக இருக்க வேண்டாம், யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம், எங்கேயாவது கிளம்பி போயிடுவோம், நான் செஞ்ச தப்பு தானே, அதனால தானே எல்லாரும் என் மேலே கோவப்படுறாங்க, என் பக்கம் நியாயமே இல்லை, அதனால தான் எல்லாரும் பேசுகிற பேச்சுக்கும் கேட்குற கேள்விக்கும் பதில் பேச முடியாமல் நிற்கிறேன் அப்படின்னு மீனா அழுதுகிட்டே முத்துக்கிட்டையும் அண்ணாமலை கிட்டேன்னு யார்கிட்டையும் சொல்லாமல் எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வீட்டை விட்டே வெளியில் போயிடுறாங்க. இங்கே விஜயா சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு, மீனா சமைச்சிட்டியா அப்படின்னு கிச்சனுக்கு பார்க்குறாங்க. அங்கே மீனா இல்லை. அப்போ துணி காய போட போயிருப்பாளா அப்படின்னு மாடியில் போய் பார்க்குறாங்க. அங்கேயும் மீனா இல்லை. உடனே முத்து, உன் பொண்டாட்டி மீனா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவளை பற்றி ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? நேத்தே சொல்லிட்டேன் என் முகத்தில் முழிக்காதுன்னு. அவள் எங்கே இருக்காளோ தெரியல, இந்த குடும்பம் வேண்டான்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் போயிருப்பா. இனி அவளை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவாரிக்கு கிளம்பிடுறாரு முத்து. அண்ணாமலையும் மீனா எங்கன்னு அங்கே எங்கன்னு தேடி பார்க்க மீனா வீட்டில் இல்லைன்றது தெரிய வருது. உடனே இங்கே அண்ணாமலை சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா அங்கே கல்யாணம்லாம் நல்லபடியாக தானே நடந்தது, ஆமாம் மீனா அங்கே வந்தாளான்னு கேட்க, அண்ணே என்ன சொல்கிறீங்க, மீனாவா இங்கே வரலையே, நானும் காலையிலேருந்து ஃபோன் பண்ணேன், வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா கேட்போமேன்னு ஃபோன் பண்ணேன், ஆனால் ஃபோனை கூட எடுக்கல, மீனா வீட்லேயும் இல்லையா அப்படின்னு சொன்னதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்பவே பதட்டமாயிடுறாரு. மீனா இங்கேயும் இல்லை, சந்திராவோட வீட்டுக்கும் போகலை, அப்போ மீனா எங்கே போனா அப்படின்னு அண்ணாமலை என்ன செய்யன்னு தெரியாமல் முத்துக்கு ஃபோன் பண்ண. உடனே முத்துவும், அப்பா நான் சவாரிக்கு போயிட்டுருக்கேன்ப்பா, என்னப்பா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா மீனாவை வீட்லேயும் இல்லை, அங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அது மட்டும் இல்லாமல் உன் மாமியாருக்கு ஃபோன் பண்ணேன், அங்கேயும் வரலையாம், உனக்கும் மீனாவுக்கும் பிரச்சனைன்னு தெரியும், ஆனால் என்ன பேசுனீங்க, என்ன நடந்ததுன்னு தெரியல, மீனா இங்கே வீட்டில் இல்லை, அவள் எங்கே போயிருக்கான்னு நீ தான் முத்து தேடணும்னு சொல்ல, அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டா, அவங்க அம்மா வீட்டுக்கு தான்ப்பா போயிருப்பா, இல்லை பூ கொடுக்க கிளம்பி போயிருப்பா, ஏன்னா நம்மளை விட அவளுக்கு அவளுடைய வேலையும் அவள் குடும்பம் தான் முக்கியம், நான்லாம் யாரையும் தேடி போகலப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இத்தனை நாள் சீதாவோட கல்யாணம் முக்கியம்னு நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் வீண் செலவு செஞ்சுட்டேன், மண்டபத்துக்கு இன்னும் டெக்கரேஷனுக்குன்னு நிறைய எனக்கு வெளியில் கடன் வாங்கினதெல்லாம் நான் கொடுக்கணும்ப்பா, அதனால் யாரையும் தேடியெல்லாம் போக முடியாது, தப்பு செஞ்சது மீனா தானே, அவள் தானே வீட்டை விட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி போயிருக்கா, இப்பயும் அவள் விருப்பத்துக்கு தானே வெளியில் போயிருக்கா, அவளே திரும்பி வருவா அப்படின்னு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கும்போதே கோவத்தில் மீனாவை பற்றி யாரும் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு முத்து. இங்கே சந்திரா, என்ன இந்த மீனா வீட்லேயும் இல்லை இங்கேயும் வரல, எங்கே போனான்னு தெரியல, சீதா கல்யாணம் நடந்ததுலேருந்தே அவளுக்கு பிரச்சனை தான், இந்த சீதா அவள் வாழ்க்கை நல்லா அமையணுன்றதுக்காக இப்படி மீனாவை மாட்டி விட்டுட்டாலே, என் பொண்ணு மீனா எங்கே போனான்னு தெரியலையேன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்கே சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சத்யாவும் முத்துக்கு ஃபோன் பண்ணி அழுகிறாரு. மாமா எங்கள் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கும், ஆனால் மீனாக்கா எங்கன்னு தெரியல மாமா, நீங்கள் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அக்காவை கூட்டிகிட்டு வாங்க மாமா, கோவத்தில் அக்காவை அப்படியே விட்டுறாதீங்க மாமா, எனக்காக இதை செய்யுங்க மாமா அப்படின்னு சத்யா முத்துக்கு ஃபோன் பண்ணி அழுகும்போது தான் முத்துக்கு தெரியுது உண்மையாகவே மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போகலை, இங்கே நம்ம வீட்லேயும் இல்லை, அதனால தான் சத்யா ஃபோன் பண்ணி அழுகிறான்னு. இங்கே தன்னுடைய சவாரிக்கு போன முத்து மீனா எங்கே போனான்னு தெரியலையேன்னு குழப்பத்திலையும் ரொம்ப பதட்டத்திலையும் இருக்காரு. தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு எப்பயும் மீனா பிரச்சனைனா எங்கே போவா, கோயிலுக்கு தானே போவா அப்படின்னு கோயிலுக்கு தேடி போகிறாரு. மீனா அங்கேயும் இல்லை. மீனா கூட வேலை பார்க்குற அந்த அக்காங்க எல்லார்கிட்டேயும் போய் முத்து கேட்குறாரு, மீனா இங்கே வந்தாளா இல்லை பூ கொடுக்க வந்தாளான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, முத்து தம்பி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் மீனா சீக்கிரமாக கிளம்பிட்டான்னு சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை, மீனாவை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், இல்லைனா வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு முத்து. இங்கே மீனா எங்கே போனாங்கன்னு தெரியாத சந்திரா ஒரு பக்கம் அங்கே இங்கேன்னு தெரிஞ்சவங்க கிட்டலாம் போய் கேட்குறாங்க. எங்கெல்லாம் மீனா பூ கொடுக்க போவாங்களோ எல்லா இடத்துலையும் சந்திரா கேட்டு அங்கே மீனா வந்தாங்களான்னு ஒவ்வொரு இடத்துக்கும் போய்
கேட்டுட்டு இருக்காங்க. மீனா எங்கேயும் வரலன்னு தெரிஞ்சு சந்திரா ஒரு பக்கம் தேடி அழுதுட்டு இருக்காங்க. இங்கே மீனா எப்பயும் போகிற இடத்துக்கெல்லாம் முத்துவும் போய் தேடுறாரு. ஆனால் மீனா இல்லை. முத்துக்கு என்ன செய்யன்னு தெரியல. மீனா என்ன இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா? நான் கோவத்தில் மீனாவை பேசி திட்டினந்தான். அதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போகிறதா? அது யார்கிட்டையும் சொல்லாமல் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. மீனாவை காணோம். நான் தான் கோவத்தில் பேசிட்டேன்னா இவளா இப்படி கிளம்பி போகிறதா? வேணும்னா அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்க வேண்டியதானே. கோவத்தில் இந்த மீனா எங்கே போனான்னு தெரியலையேன்னு சந்திராவும் முத்துவும் ரொம்பவே பதட்டமாக மீனா எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு ஒவ்வொரு இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. இந்த மீனா எப்படியே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா, அவள் மறுபடியும் திரும்பி வராமல் இருந்தால் அதுவே போதும். மீனாவால் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறாங்க விஜயா.